தாய் வீடு பிப்ரவரி 2026. மாற்றம் மெய்ப்பிக்கும் மனித வாழ்வியல். எழுதி வாசிப்பவர் குணசேகரம் தேவயானி. தற்கால சூழலில் நவீனம் புதுமை என்பன பழகி போய்விட்டன. 21ஆம் நூற்றாண்டின் பிள்ளைகள் நாம் என்று கூறிக்கொள்கின்ற அதே வேளை நோய்களின் வளர்ப்பு குழந்தைகள் என்று எண்ணும் வண்ணமே எமது மாற்றங்கள் காணப்படுகின்றன. அதாவது எமது முன்னோர்களது வாழ்வியலும் எமது வாழ்க்கை கோலமும் வெவ்வேறு காலச்சூழலில் நீண்ட இடைவேளை கொண்டனவாக வளர்ந்து மாறுதலுக்கு உட்பட்டுள்ளன. இந்த வகையில் பழமையில் இருந்து மாறிவிட்டோம் என்பதனை காட்டிலும் பல்வேறு விடயங்களை மறந்துவிட்டோம் என்பதே உண்மை. பழையன கழிதலை தடுக்க முடியாது, புதியன வருவதையும் நிறுத்த முடியாது. இரண்டையும் ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும். இதனை நன்னூலார் பழையன கழிதலும் புதியன புகுதலும் வலுவல கால வகையினானி என்றார். இது எக்காலத்திலும் மாறாது. எனினும் பழமையில் உள்ள பல நன்மையானவற்றையும் நாம் அன்றாட வாழ்வியலில் இழந்து கொண்டுதான் இருக்கின்றோம். எமது உணவு முறைகள், ஆடை அணிகலன்கள், மருத்துவம் என கூறிக்கொண்டே செல்லலாம். எமது மூதாதையர் இயற்கையுடன் ஒன்றிய வாழ்வை வாழ்ந்தார்கள். ஆதலால் இயற்கை அவர்களுடன் இணையப்பட்டது. நாம் இன்று இயந்திர வாழ்வியலோடு இயந்திரமாகவே வாழும் நிலை காணப்படுகின்றது. பண்டைய கால உணவு முறைகளும் தற்கால உணவு முறைகளும் அன்றைய நாளில் குடும்பங்களில் கூடியிருந்து பரிமாறி உணவுகளை பகிர்ந்து உணவுகளுடன் உணர்வுகளையும் ஊட்டி வளர்த்தார்கள். அது அந்த குடும்பத்தின் பிணைப்பை வலுப்படுத்தியது. ஆனால் புதிய நவீன கால சூழலில் எங்கே இந்நிலையை காண முடிகிறது? அப்பா வேலை செய்து முடித்து வரும்போது பிள்ளை தூங்கிவிடுகிறது. காலையில் பிள்ளை தூக்கத்தில் இருந்து எழுவதற்கு முன்பதாகவே தந்தை வேலைக்கு சென்று விடுகிறார். இதில் எங்கே உணவை ஒன்றாக கூடி உண்ணுவதற்கு நேரம்? அப்படி இல்லையாயினும் ஒரு குடும்பத்தில் தாய், தந்தை, மகன், மகள், கணவன், மனைவி என அனைத்து உறவுகளுமே தொலைபேசியையும் தொலைக்காட்சியையும் தங்களது நவீன உறவாக பாவனை செய்கின்றனர். அதனை பார்த்தவாறே உணவை உட்கொள்கின்றனர். இதனால் உறவுகளுக்கு இடையிலான குடும்ப பிணைப்பு இறுக்கமற்றதாக மாறுகின்றது. முன்னைய காலத்தில் வீடுகளில் பெற்றோர் வேலைகளை செய்து கொண்டிருக்கின்ற நிலையில் பிள்ளைகளை ஓடியாடி விளையாடுவதற்கு அனுமதித்தனர். அது அக்குழந்தைகளின் உடல் ஆரோக்கியத்திற்கும் மன ஆரோக்கியத்திற்கும் வழி செய்து கொடுத்தது. ஆனால் இன்றோ தாய் தன் சமையல் வேலைகளை செய்கின்ற நிலையில் சிறு குழந்தைகளை கூட விளையாட்டை விடுத்து தொலைபேசியில் விளையாடுதல் அல்லது வீடியோக்களை பார்த்து கொண்டிருக்க செய்கின்றனர். இது அந்த நேரத்தில் அவர்களுக்கு வேலையை இலகுபடுத்துவதாகவும் இடைஞ்சல் அற்றதாகவும் காணப்படினும் காலப்போக்கில் இவை பார்வை குறைபாடு, சுறுசுறுப்பு அற்ற நிலை, தொலைபேசி பாவனைக்கு அடிமையாக மாறும் நிலை போன்ற பாரிய தாக்கத்தினை ஏற்படுத்தும் என்பதை அறியாத வகையில் வீட்டுச்சூழல் மாறியிருப்பதை காணலாம். மேலும் உணவு வகைகளை பார்த்தால் பழமையில் உணவே மருந்து என வாழ்ந்த நிலை மாறி புதுமையில் மருந்தே உணவாகின. உதாரணமாக முன்னைய காலத்தில் சமையலுக்கு பயன்படுத்திய கீரை வகைகளில் தேங்காய்ப்பு கீரை, குமுட்டிக்கீரை, முருங்கைக்கீரை, முசுமுசுக்கை, தூதுவளை, மான்பாஞ்சான், முசுட்டை இலை, குறிஞ்சா இலை, முடக்கத்தான், வள்ளல், வாகராணி, திராய், பொன்னாங்கண்ணி, அகத்தி என பல்வேறு இலைக்கறிகள் இன்று அழிந்து போய்விட்டன. இவை சமையலில் சுவை என்பதனை தாண்டி வயிற்றுப்புண், பித்தம், நீரிழிவு என பல்வேறு நோய்களின் தீர்வாகவும் இதனை பயன்படுத்தினர்.
அதனைப் போல் பழங்கள் என்று நோக்கினால் வீரப்பழம், நாவற்பழம், துவரம்பழம், இலந்தப்பழம், கிளாக்காய், நுரைப்பழம், கொவ்வைப்பழம், கெக்கரிக்காய், ஈச்சம்பழம், குருவிச்சம்பழம், மகிழம்பழம், தண்ணிச்சோற்றுப் பழம், வெள்ளரிப்பழம், வம்மிப்பழம், காரக்காய், மீனாட்சிப்பழம், நாயுண்ணிப்பழம், வில்வம்பழம் என்று கூறிக்கொண்டே செல்லலாம். இவைகள் இன்று உண்ணக்கூடிய பல வகைகளா என கேள்விக்குரியதாகி போவதற்கு அந்நிய நாட்டவர்களால் அறியத்தரப்பட்ட அயல்நாட்டு பழங்களை நாடி நிற்கும் நிலையை புதுமை என எண்ணுவதே காரணம். விலை குறைவு, மரம் நட்டு நீரூற்றி கனி பெற வேண்டிய வேலையில்லை, இலகுவில் சந்தையில் பெற்று கொள்ளலாம், நீண்ட நாட்கள் வைத்து கொள்ளலாம் என அவற்றுக்கு பழக்கப்பட்டு போன நாம் பல்வேறு ஊட்டச்சத்துக்கள் நிறைய பெற்ற உள்நாட்டு பழங்களை உண்ணத்தவறி மருந்தடித்து நீண்ட நாட்கள் வைத்து விற்கின்ற சந்தை பழங்களை வாங்கி உண்பதே கெத்து என நினைக்கும் நிலையில் இருக்கின்றோம். பச்சை குப்பை என நாம் இன்று அளிக்கின்ற மரம் செடி கொடிகளே அன்று வீட்டுத் தோட்டம். எமது தேவைக்குரிய காய்கறிகள், மூலிகைகள் என பார்க்கப்பட்டவைகளே பயனற்றது என கருதிவிட்டு அதனை அளித்தோம். இன்று அதனை தேடி அலைகின்ற நிலையில் இருக்கின்றோம். இருப்பவன் தொலைப்பதும் இல்லாதவன் தேடி அலைவதும் அன்பு மட்டும் அன்றி இவைகளுமே. சான்றாக திடீரென ஓர் பல்வலி வந்துவிட்டால் போதும், அன்றோ முற்றத்தில் உள்ள துளசி இலையை எடுத்து கையில் கசக்கி பல்வலி உள்ள இடத்தில் வைப்பார்கள். சளி என்றதும் கற்பூரவள்ளி இலையுடன் கற்கண்டு உண்பார்கள். இன்றோ பல்வலியா, பற்களை பிடுங்குங்கள் அல்லது உடனே வைத்தியசாலைக்கு செல்லுங்கள் என்ற நிலைக்கு மாறிவிட்டனர். இதற்கு புதுமைகள் உள்நுழைந்தமை காரணம் என்பதை தாண்டி பழமைகளை நாம் மறுதளித்தமையே காரணம் எனலாம். பனங்கிழங்கு, சக்கரவள்ளிக்கிழங்கு, கேப்பங்கிழங்கு, வற்றாலை என பல வகை கிழங்குகளும் அழிந்து வரும் நிலை. ஏன், மீன் வகை என்றாலே கெளுத்தி, உளுவை மீன், செப்பலி மீன், சூடல் மீன், நெத்தலி மீன் என்றாலே இன்று எவருக்கும் தெரியாத காரணம் சூரமீன், பாறை மீன், வளையா போன்ற பெரிய மீன்களை விரும்பும் நிலை. நவீன யுகத்தில் இலகு முறைகளையே விரும்பப்படுகின்றன. காரணம், இவைகள் துண்டு துண்டுகளாக சந்தையில் வெட்டி பெற்று கொள்ளலாம். சிறிய மீன்களில் முட்கள் அதிகம். சுத்தம் செய்து சமைப்பது முதல் சாப்பிடுவது வரை சிரமம் என நினைத்தார்களோ என்னவோ. குரக்கன், திணை, கருப்பு கவுனி அரிசி, சிவப்பரிசி போன்றவைகளை இன்று காணவே முடியாத அளவுக்கு பாசுமதி அரிசி, சீரக சம்பா அரிசி, பொன்னி அரிசி வகைகள் பழக்கப்பட்டு விட்டன. இன்றைய திருமண நிகழ்வை எடுத்துக்கொண்டால் கூட எமது பாரம்பரிய உணவு முறைகளில் இருந்து விடுபட்டு பிரியாணி, சிக்கன் கறி, ஐஸ்கிரீம், சோடா பாட்டில்ஸ், கேக் என அனைத்து நவீன வகையிலான உணவு வகைகளை விரும்பப்படுகின்றன. குடிபானங்கள் என்றபோது முன்னர் களைப்பிற்கு மோர், தோடம்பழச்சாறு என அருந்துகின்ற நிலை காணப்பட்டது. விருந்தாளி வந்தால் கூட அவ்வாறே வழங்கப்பட்டிருந்தது. ஆனால் இன்றோ வீட்டிற்கு ஒரு விருந்தாளி வந்தால் போதும், ஓடிச் சென்று சோடா அல்லது ஜூஸ் வாங்கி வா மகள் அல்லது மகன் என்ற நிலை காணப்படுகிறது. ஏன், விளம்பரங்களில் கூட பல வகைகளை உட்கொள்வதை காட்டிலும் ஜூஸ் வகைகளாக உட்கொள்கின்றமையே வரவேற்கின்ற முறையை கம்பெனிகள் தமது வளர்ச்சிக்காக விளம்பரப்படுத்துகின்றன. ஆனால் அவை கெமிக்கல் கலந்த குளிர் குடிபானங்கள் என்பதை எம் சிந்தனைக்கு எட்டா வண்ணம் காட்சிப்படுத்தல்களில் காட்டப்படுகின்றன. ஆதலால் அதனை நாமும் விரும்பி அருந்துகின்ற நிலை காணப்படுகின்றது. வீட்டு அன்றாட உபயோகப் பொருட்கள் அன்றும் இன்றும் என பார்க்கின்ற போது
முன்னரோ கைகளால் கழுவும் ஆடை இன்று வாஷிங் மிஷினில், அம்மியில் அரைக்கப்பட்ட பொருட்கள் இன்று பிளெண்டரில், மட்பாண்டத்தில் சமைக்கப்பட்ட உணவுகள் இன்று அலுமினியம் சில்வர் பாத்திரங்களிலும் ரைஸ் குக்கரிலும், விறகு அடுப்பு இன்று கேஸ் சிலிண்டராகவும், பதப்படுத்தும் முறைகள் முன்பு உப்பிலிட்டு உலர்த்துதல், காய வைத்தல், வாட்டி எடுத்தல் என்றும், குளிர் தண்ணீருக்கு மண்குவளையும் முன்பதாக பயன்படுத்தப்பட்டன. இன்று யாவும் குளிர்சாதன பெட்டியில். அன்று குளியலுக்கு சீயக்காய், இன்று ஷம்போ என யாவும் மாறின. மாற்றம் ஒன்றே மாறாதது மிகுதி, எல்லாம் மாறிப்போயின. அழகு சாதனம். அன்று முகத்திற்கு மஞ்சளும் சந்தனமும் இயற்கை கற்றாழையும், இன்று இவைகளின் சாயலில் போலி கிரீம் வகைகள். எமது பாரம்பரிய ஆடை முறைகளே அன்று பரவலாக காணப்பட்டது. இன்றோ அயல்நாட்டு ஆடை முறைகளின் புதிய புழக்கம் நமக்கு பழக்கப்பட்டனவாக மாறி பழங்கால கலாச்சார ஆடைகள் மருவிப் போயின என்றே கூறலாம். அன்றைய கால மருத்துவம் பற்றி நோக்குகையில், அன்று வீட்டுக்கொரு வைத்தியர், அதாவது எமது முன்னோர்கள் இயற்கை வாழ்வு வாழ்ந்தமையால் நோய்களை பெரிதாக எதிர்கொள்ளவில்லை. இதற்கு அவர்களது வாழ்க்கை கால அளவை சான்றாக கூற முடியும். இதனை தவிர்த்து பாம்பு கடித்தல், காய்ச்சல், தலைவலி, முறிவு என்பவற்றுக்கெல்லாம் தீர்வை அவர்களே அறிந்திருந்தார்கள். அதற்கான மருத்துவ முறைகளும் காணப்பட்டது. ஆனால் இன்றோ அரசு மருத்துவம் கூட அந்நியமாகி தனியார் மருத்துவ முறைகளுக்கு பழகின. எம் சிந்தனைகளும் உடலும். ஆயுர்வேத வைத்திய முறைகளில் 10 போடும் முறை எலும்பு முறிவுக்கு சுகத்தை வழங்கினாலும் அதனை நாம் எப்படி நம்புவது என்ற மனோபாவ நிலையில், கால் முறிவுக்கு கால்களில் உள்ளே தகடு பொருத்தும் முறையையே நாடுகின்றோம். ஏனென்றால் நாம் எல்லோரும் ஓடுகின்றார்கள், நாமும் ஓடுவோம் என்ற மனநிலைக்குட்பட்டவர்களாயிற்றே. மாறாக ஒருவர் அதனை முயன்றாலும் அதனை ஓர் இழி செயலாக நோக்குவது போன்று நோக்குகின்றோம். நாம் எம்முடைய வாழ்க்கையை இயற்கையுடன் இணைய வைத்து வாழ முடியாமல் போவதற்கு பிறர் எம்மை நாகரிகம் அற்றவர்களாக நினைத்து கொள்வார்களோ என்ற தயக்கமே ஆகும். இவ்வாறாக முன்னைய கால வாழ்வுக்கும் இன்றைய கால வாழ்வுக்கும் இடையே பல வேறுபாடுகள் காணப்படுகின்றது. இது மட்டுமல்ல, இன்னும் மாறத்தான் போகிறது. புதியன புகுதலினால் நன்மைகள் இருக்கின்ற போதும் நாம் பேணி வந்த ஆரோக்கியமான உணவு முறைகள், பழக்க வழக்கங்கள், பாரம்பரிய வைத்திய முறைகள் போன்றவற்றினை இழப்பதோடு எமது ஆரோக்கியத்தினையும் இழந்து வருகின்றோம். இத்தகைய பிரச்சினைகளை கையாள்வது மிகவும் அவசியமானதொன்று. ஏனெனில் எதிர்காலத்தில் நாம் எமது சந்ததியினருக்கு ஆரோக்கியமாகவும் மகிழ்ச்சியாகவும் வாழ்வதற்கு சிறந்த பழக்க வழக்கம், உணவு முறை, மருத்துவ முறை, வாழ்க்கை முறை, ஆரோக்கியமான சமூகம் என்பவற்றை அவர்களுக்கு அறிமுகப்படுத்த வேண்டிய பொறுப்பு எங்களுக்குரியது. அதற்கு அவர்களை இன்று புரையோடி வரும் விரை உணவுகளை தவிர்த்து அவற்றுக்கு பதிலாக ஆரோக்கியமான சிறந்த உணவுகளான குரக்கன், பழஞ்சோறு, மரவள்ளி புட்டு, பனங்கிழங்கு மா போன்றவற்றை பயன்படுத்தலும், அதனால் கிடைக்கும் நன்மைகளையும் அவர்களுக்கு அறிமுகப்படுத்தி வைத்தல், மூலிகை பொருட்களை பயன்படுத்தும் அறிவினை அவர்களுக்கு வழங்குதல், அத்தகைய மூலிகை தாவரங்களை வீட்டில் வைத்து வளர்த்து அதனை பராமரிக்கும் நுட்பத்தினை அவர்களுக்கு வழங்குதல், உடல்நல குறைபாடுகளின் போது இத்தகைய மூலிகைகளை எவ்வாறு பயன்படுத்தி அவற்றை குணப்படுத்த முடியும் என்ற நுட்பங்களை அவர்களுக்கு அறிய கொடுத்தல். இவற்றை எல்லாம் மீறி ஒவ்வொரு குடும்பத்தில் இருக்கும் அத்தனை அங்கத்தவர்களும் ஒருவேளை உணவையேனும் ஒன்றாக கூடியிருந்து உண்ணுதல், ஒன்றாக பேசி மகிழ்ந்திருத்தல் போன்ற
நட்பண்புகளை அவர்களிடத்தில் வளரச் செய்தல் போன்ற செயற்பாடுகளை முன்னெடுப்பதன் மூலம் எதிர்கால சமூகம் ஆரோக்கியமாக மாற்றம் அடையும். ஆனால் தொடர்ந்து வரும் நவீன யுகத்தில் பெருகி வரும் தேவைகளுக்கு இத்தகைய மரபு வழி வாழ்க்கை முறை எவ்வளவு பொருத்தமானது என்ற கேள்வி இருக்கின்ற போதும் நவீனத்துடன் பழமையையும் சேர்த்து தேவையான ஆரோக்கிய வாழ்வினை பெற்றுக்கொள்வது அவசியம். அவ்வாறு இல்லையென்றால் எதிர்கால ஆரோக்கியமான வாழ்க்கை, நீண்ட ஆயுள் கேள்விக்குரியதாகிவிடும் ஆபத்து உண்டு. நன்றி.